வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவதாக 2030ஆம் ஆண்டு ஃபீஃபா ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் மொரோக்கோவிலும் 2034ஆம் ஆண்டு ஃபீஃபா சவுதி அரேபியாவிலும் நடைபெறும். 2034ஆம் ஆண்டுக்கான ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை சவுதி அரேபியா நடத்தும் என்றும் 2030 ஸ்பெயின், போர்த்துகல், மொரோக்கோவில் நடைபெறும் என்றும் 3 தென்னாப்பிரிக்க நாடுகளில் கூடுதல் போட்டிகள் நடைபெறும் என்றும் ஃபீஃபா உறுதிப்படுத்தியிருக்கிறது. மொரோக்கோ, ஸ்பெயின், போர்த்துகல் ஆகியவற்றில் ஒருங்கிணைந்து நடத்தப்படும் இந்த 2030 உலகக்கோப்பை 3 கண்டங்கள் 6 நாடுகளில் நடைபெறும். 2034ஆம் ஆண்டு உலகக்கோப்பை நடத்தும் சவுதி அரேபியா நாடு இடம்பெற்றிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபியா ஃபீஃபா உலகக்கோப்பை 2034 நடத்தியிருக்கிறது. சவுதி அரேபியா இந்த வெற்றிகரமான முயற்சியானது தொழிலாளர் சட்டங்கள், 104 விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னதாக 15 மைதானங்கள், ஹோட்டல்கள், போக்குவரத்து உட்கட்டமைப்பு வசதிகள் கட்டம் மற்றும் மேம்படுத்துவதவு தெற்காசியாவிலிருந்து தொழிலாளர்கள் நடத்துவது குறித்தும் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். 2034ஆம் ஆண்டு உலகக்கோப்பை உதவந்தாட்ட போட்டி சவுதி அரேபியாவில் நடைபெறும் என்று உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து மிக பெரும் கொண்டாட்டங்கள், வான வேடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது சவுதி அரேபியா மண்ணில். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஒரு துயரமான சம்பவம் ஒன்றை பார்வையிட இருக்கின்றோம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான குவைத்திற்கு சென்ற காதலி முகவரின் கழுத்தை அறுத்த நபர் குருநாகலில் அதிர்ச்சி. வெளிநாட்டு பணிப்பெண்ணாக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தனது கள்ளக்காதலுடன் தொடர்பினை ஏற்படுத்தி தருமாறு கூறிய நபர் அந்த கோரிக்கை நிறைவேற்றாமையினால் வெளிநாட்டு முகவரின் கழுத்தை அறுத்திருப்பதுடன் அங்கிருந்த பெண் ஊழியரையும் காயப்படுத்திவிட்டு தன்னுயிரை மாய்க்கவும் முயன்றிருக்கின்றார். இந்த சம்பவம் இன்றைய தினம் இலங்கை நவீன பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குருநாகல் அஸ்வத்ம பிரதேசத்தினைச் சேர்ந்த ஒருவர் நவீன பிரதேசத்தில் இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தினூடாக தன்னுடைய கள்ளக்காதலியை குவைத் நாட்டுக்கு பணிப்பெண்ணாக அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையத்துக்கு சென்ற 32 வயது மதிக்கத்தக்க நபர் தனது கள்ளக்காதலுடன் தொலைபேசியில் தொடர்பை ஏற்படுத்தி தருமாறு கூறியிருக்கின்றார். எனினும் அது நிறைவேறாமையினால் முகவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முகவரின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்த பெண் ஊழியரையும் தாக்கியிருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் விரைந்து வந்த குருநாகல் போலீசார் சந்தேக நபரை கத்தியுடன் கைது செய்திருப்பதுடன் காயமடைந்த இருவரையும் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்றைய தினம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா 2034ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துவதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளதை நினைவுகூரும் வகையில் சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம், பாஸ்போர்ட் இயக்குநரகம், விளையாட்டு அமைச்சகம் இணைந்து சிறப்பு முத்திரையை வெளியிட்டுள்ளனர். வெல்கம் டு சவுதி 34 என்ற சிறப்பு முத்திரை சவுதி அரேபியா உள்நுழையும் அனைத்து சர்வதேச எல்லைப் பகுதிகளிலும் பாஸ்போர்ட்டுகளில் முத்திரை குத்தப்படும் என்றும் அறிய முடிகின்றது. ஆகவே ஃபீஃபா உலகக்கோப்பை 2034ஆம் ஆண்டு ஏலத்தில் சவுதி அரேபியா வெற்றி பெற்றுள்ளதை கொண்டாடும் வகையில் சவுதி அரேபியா முழுவதும் டிசம்பர் 11 தொடக்கம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை கொண்டாட்டங்கள் இடம்பெறும் என்றும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 50வது ஆண்டை நிறைவை முன்னிட்டு ரியாத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் மரம் நடும் விழாவை ஏற்பாடு செய்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை ஸ்தாபிப்பதன் 50வது ஆண்டு நிறைவுகூறும் வகையில் சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் ரியாத் நகரத்துடன் இணைந்து ரியாத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் மரநடுகை விழாவை ஏற்பாடு செய்தனர். இந்த விழாவில் எங்கள் நிலம் எங்கள் எதிர்காலம் என்ற கருப்பொருளில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 2 தொடக்கம் டிசம்பர் 13 வரை சவுதி அரேபியாவில் நடத்தப்படும் ஐக்கிய நாடுகள் பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடும் மாநாட்டின் முக்கிய அமர்வுகள் நடைபெற்றிருந்தது. இவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? எங்கள் ஊடகம் வாயிலாக இவர் பற்றிய தகவல் நிறைய சொல்லி இருக்கின்றோம். இவருடைய விடுதலை தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் வழக்கு டிசம்பர் 30ஆம் தேதி நீதிமன்றம் பரிசீலிக்கும். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று ஒத்திவைக்கப்பட்ட ரஹீம் வழக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11:30 அளவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. இன்றைய தொடர்பான வழக்கு இன்றைய தின நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு பெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று மதியம் 12:30 அளவில் ரியாத் குற்றவியல் நீதிமன்றத்தில் சேரவிருந்த அமர்வு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது.
விடுதலை தொடராக இன்று 4வது நீதிமன்ற அமர்வும் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்தியாவைச் சேர்ந்த ஃபாரூக் அப்துல் ரஹீம் சவுதி அரேபியாவில் ஒரு சிறுவனை கொலை செய்தார் என்ற வழக்கில் 18 ஆண்டுகளாக ரியாத் சிறையில் இருக்கின்றார். கிட்டத்தட்ட 34 கோடி இந்திய ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1.5 கோடி சவுதி அரேபியா ரியால். நீதிமன்றம் மரண தண்டனையை தவிர்த்தாலும் பொது உரிமையின் கீழ் வழக்கு தீர்க்கப்படாத காரணத்தினால் விடுதலை பிரச்சினை நிச்சயமற்றதாக இருக்கிறது. இதற்கான முதல் அமர்வு அக்டோபர் 21 நடைபெற்றது. ஆனால் மரண தண்டனை தவிர்த்து அதே பெஞ்ச் தான் விடுதலை விவகாரத்தில் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். கடந்த நவம்பர் 17 மரண தண்டனை தவிர்த்து அதே பெஞ்ச் வழக்கை பரிசீலித்தனர். ஆனால் இந்த விவகாரம் கவனமாக விசாரிக்கப்பட வேண்டி இருப்பதனால் கூடுதல் அவகாசம் கூறியிருந்தனர். டிசம்பர் 8 வழக்கு வந்தது. டிசம்பர் 8 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிசம்பர் 30 வரை ஒத்திவைத்துள்ளனர். விமான சேவை பற்றிய தகவல் ஒன்றையும் பார்த்து விடுவோம். சென்னை வானிலை மழை எத்தனை நாட்கள் தொடரும் என்று சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சென்னையில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு மழை தொடரும் என்று இந்திய வானிலை மையம் எதிர்வு கூறியிருக்கிறார். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் வினாடிக்கு 13,000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இந்திய வானிலை மையம் சார்பாக விமான சேவைகளில் பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இன்றும் பல்வேறு விமான சேவைகளுக்குரிய விமானங்கள் ரத்தாகி இருக்கின்றன. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்தம் தாழ்வு பகுதி வலுக்குறையும் என்றும் நாளை கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் என்றும் வானிலை மையம் எதிர்வு குரலை வழங்கியிருக்கிறார். இதன் காரணமாக இன்றைய தினம் ஏர் இந்திய விமான சேவைகள் ரத்தாகியிருக்கின்றன. எமது எஃப்னா தமிழ் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும் எமது உறவுகளுக்கான ஒரு வேண்டுகோள். சவுதி அரேபியாவில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சமூக நல அமைப்புகளுடைய பெயர் விவரங்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நீங்கள் எல்லா சமூக நல அமைப்புகளுடைய தொடர்புகளோடு தான் இருக்கின்றீர்களா? உங்களுக்கு தெரிந்த சமூக நல அமைப்புகளுடைய பெயர் விவரங்களை கமெண்டில் பதிவிடுங்கள். ஒரு நாள் சவுதி அரேபியாவில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் சமூக நல அமைப்புகள் பற்றிய தகவல்களை தருகின்றோம். ஏனென்றால் சமூக நல அமைப்புகள் தூதுவர் ஆலயங்களுடன் நேரடி தொடர்புகளை பேணியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்றால் தூதுவர் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற தொடர்பான விவரங்களையும் விளக்கங்களையும் உங்களுக்கு நேரடியாக தருவார்கள். ஆகவே அதை முன்னிறுத்தி இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றோம் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த சவுதி அரேபியாவில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் சமூக நல அமைப்புகளுடைய பெயர் விவரங்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.